தீவிரமடையும் வடகிழக்கு பருவமழை. வங்கக்கடலில் நாளை மறுநாள் உருவாகிறது காற்றழுத்த தாழ்வு பகுதி. கோவை, நீலகிரி, ஈரோடு, திருப்பூர், தேனி மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. தென்காசி, விருதுநகர், தூத்துக்குடி, ராமநாதபுரம், நெல்லை, கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் கனமழை பெய்யும் என்று கணிப்பு. தீபாவளி தினத்தன்று தமிழ்நாட்டில் 18 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று கணிப்பு. சென்னையில் மிதமான மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. தமிழ்நாட்டில் அக்டோபர் 1ஆம் தேதியிலிருந்து தற்போது வரை 14% வடகிழக்கு பருவமழை பதிவாகியுள்ளது. தென்மண்டல வானிலை மையத்தின் தலைவர் அமுதா தகவல். தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் சேர்ந்தது ஒரு துணை மண்டலம். அதனால கணக்கிடும் போது அந்த மூன்றையுமே சேர்த்து தான் நம்ம கணக்கிடுவோம். 14ன்றது அந்த ஃபுல் ஏரியாக்கும் சேர்த்து. இயல்பு நிலை, இன்றைய தேதிக்கான இயல்பு நிலை 9 சென்டிமீட்டர். ரியலைஸ் ஆனது நமக்கு கிடைத்தது 14 சென்டிமீட்டர். சேலம் மாநகரில் பலத்த காற்றுடன் மழை. ஐந்தரோடு, குரங்குச்சாவடி, சூரமங்கலம், அரிசிப்பாளையம் உள்ளிட்ட இடங்களில் மழை. பூண்டி அணையிலிருந்து திறக்கப்பட்ட உபரி நீர் தாமரைப்பாக்கம் தடுப்பணையை தாண்டி பாய்கிறது. நெடுஞ்சாலை மேம்பாலத்தின் மீது நின்று பார்வையிடும் மக்கள். உடுமலை அருகே கனமழையால் கூட்டாற்றில் வெள்ளப்பெருக்கு. உயிரை பணயம் வைத்து ஆற்றை கடந்து சென்றபோது ஒருவர் உயிரிழப்பு. பொள்ளாச்சி அருகே பாலாற்றில் திடீர் வெள்ளப்பெருக்கு. ஆஞ்சநேயர் கோவிலிருந்து திரும்ப முடியாமல் தவித்த 2 காவலர்கள் பத்திரமாக மீட்பு. ஈரோடு மாவட்டம் கவுந்தபாடி அருகே சாலையில் பெருக்கெடுத்த வெள்ளம். மைசூரு செல்லும் சாலையில் போக்குவரத்து துண்டிப்பு. ஈரோடு மாவட்டத்தில் கனமழையால் கடத்தூரிலிருந்து சுண்டமேடு செல்லும் தரைப்பாலம் மூழ்கியது. சாலை துண்டிப்பு, போக்குவரத்து பாதிப்பு. சின்ன சிவகாசி என்று அழைக்கப்படும் திருவாரூர் மாவட்டத்தில் பட்டாசு விற்பனை படுஜோர். உள்ளூர் மட்டுமின்றி வெளி ஊர்களிலிருந்து வந்து பட்டாசுகளை வாங்கி செல்லும் மக்கள். திருப்பூர் புது மார்க்கெட், குமரன் சாலை உள்ளிட்ட கடை வீதிகளில் குவிந்த வடமாநில தொழிலாளர்கள். ஆயிரக்கணக்கானோர் திரண்டதால் கடை வீதிகளில் கடும் நெரிசல். கடலூரில் வாகன சோதனையின் போது காரில் வந்த 5 பேர் மாவட்ட எஸ்பியிடம் தகராறு. கலெக்டரின் PA என்று தவறான தகவல் கூறிய நிலையில் விசாரணை. தீபாவளியொட்டி புதுக்கோட்டையில் மல்லிகை பூவின் விலை கிலோ 3500 ரூபாயாக உயர்வு. நாகர்கோவில் அருகே தோவாளையில் ஒரே நாளில் 700 ரூபாய் உயர்ந்து 2500 ரூபாய்க்கு விற்பனை. சென்னை தீவுத்திடலில் பட்டாசு கடைகளில் மந்தமான விற்பனை. இன்று இரவு முழுவதும் கடைகள் திறந்திருக்கும் என்று அறிவிப்பு. சென்னையிலிருந்து 3 நாட்களில் அரசு பேருந்துகள் மூலம் 6,15,000 பேர் சொந்த ஊர்களுக்கு பயணம். ஆம்னி பேருந்துகளில் 4 நாட்களில் 2,10,16,000 பேர் பயணித்ததாக தகவல். தீபாவளியை கொண்டாட சொந்த ஊர்களுக்கு சென்ற மக்கள். சென்னையில் வெறிச்சோடிய சாலைகள்.
தைலாபுரத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் இல்லத்திற்கு வெடிகுண்டு மிரட்டு. மோப்பநாய் உதவியுடன் வெடிகுண்டு நிபுணர்கள் நடத்திய சோதனையில் புரளி என்பது அம்பலம். நீதிமன்றம் தொடர்பாக யூடியூப் சேனலுக்கு அவதூறாக பேட்டியளித்ததாக புகார். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது வழக்கு பதிவு. இந்தியா ஆஸ்திரேலியா இடையிலான முதலாவது ஒருநாள் போட்டி மழையால் பாதிப்பு. 26 ஓவர்களாக குறைக்கப்பட்ட போட்டியில் இந்திய அணி 9 விக்கெட் இழப்பிற்கு 136 ரன்கள் சேர்த்தது. தீவிரமடையும் வடகிழக்கு பருவமழை. வங்கக்கடலில் நாளை மறுநாள் உருவாகிறது காற்றழுத்த தாழ்வு பகுதி. கோவை, நீலகிரி, ஈரோடு, திருப்பூர், தேனி மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. தென்காசி, விருதுநகர், தூத்துக்குடி, ராமநாதபுரம், நெல்லை, கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் கனமழை பெய்யும் என்று கணிப்பு. தீபாவளி தினத்தன்று தமிழ்நாட்டில் 18 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று கணிப்பு. சென்னையில் மிதமான மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. தமிழ்நாட்டில் அக்டோபர் 1ஆம் தேதியிலிருந்து தற்போது வரை 14% வடகிழக்கு பருவமழை பதிவாகியுள்ளது. தென்மண்டல வானிலை மையத்தின் தலைவர் அமுதா தகவல். தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் சேர்ந்தது ஒரு துணை மண்டலம். அதனால கணக்கிடும் போது அந்த மூன்றையுமே சேர்த்து தான் நம்ம கணக்கிடுவோம். 14ன்றது அந்த ஃபுல் ஏரியாக்கும் சேர்த்து. இயல்பு நிலை, இன்றைய தேதிக்கான இயல்பு நிலை 9 சென்டிமீட்டர். ரியலைஸ் ஆனது நமக்கு கிடைத்தது 14 சென்டிமீட்டர். சேலம் மாநகரில் பலத்த காற்றுடன் மழை. ஐந்தரோடு, குரங்குச்சாவடி, சூரமங்கலம், அரிசிப்பாளையம் உள்ளிட்ட இடங்களில் மழை. பூண்டி அணையிலிருந்து திறக்கப்பட்ட உபரி நீர் தாமரைப்பாக்கம் தடுப்பணையை தாண்டி பாய்கிறது. நெடுஞ்சாலை மேம்பாலத்தின் மீது நின்று பார்வையிடும் மக்கள். உடுமலை அருகே கனமழையால் கூட்டாற்றில் வெள்ளப்பெருக்கு. உயிரை பணயம் வைத்து ஆற்றை கடந்து சென்றபோது ஒருவர் உயிரிழப்பு. பொள்ளாச்சி அருகே பாலாற்றில் திடீர் வெள்ளப்பெருக்கு. ஆஞ்சநேயர் கோவிலிருந்து திரும்ப முடியாமல் தவித்த 2 காவலர்கள் பத்திரமாக மீட்பு. ஈரோடு மாவட்டம் கவுந்தபாடி அருகே சாலையில் பெருக்கெடுத்த வெள்ளம். மைசூரு செல்லும் சாலையில் போக்குவரத்து துண்டிப்பு. ஈரோடு மாவட்டத்தில் கனமழையால் கடத்தூரிலிருந்து சுண்டமேடு செல்லும் தரைப்பாலம் மூழ்கியது. சாலை துண்டிப்பு, போக்குவரத்து பாதிப்பு. சின்ன சிவகாசி என்று அழைக்கப்படும் திருவாரூர் மாவட்டத்தில் பட்டாசு விற்பனை படுஜோர். உள்ளூர் மட்டுமின்றி வெளி ஊர்களிலிருந்து வந்து பட்டாசுகளை வாங்கி செல்லும் மக்கள். திருப்பூர் புது மார்க்கெட், குமரன் சாலை உள்ளிட்ட கடை வீதிகளில் குவிந்த வடமாநில தொழிலாளர்கள். ஆயிரக்கணக்கானோர் திரண்டதால் கடை வீதிகளில் கடும் நெரிசல். கடலூரில் வாகன சோதனையின் போது காரில் வந்த 5 பேர் மாவட்ட எஸ்பியிடம் தகராறு. கலெக்டரின் PA என்று தவறான தகவல் கூறிய நிலையில் விசாரணை. தீபாவளியொட்டி புதுக்கோட்டையில் மல்லிகை பூவின் விலை கிலோ 3500 ரூபாயாக உயர்வு. நாகர்கோவில் அருகே தோவாலையில் ஒரே நாளில் 700 ரூபாய் உயர்ந்து 2500 ரூபாய்க்கு விற்பனை.
சென்னை தீவுத்திடலில் பட்டாசு கடைகளில் மந்தமான விற்பனை. இன்று இரவு முழுவதும் கடைகள் திறந்திருக்கும் என்று அறிவிப்பு. சென்னையிலிருந்து 3 நாட்களில் அரசு பேருந்துகள் மூலம் 6,15,000 பேர் சொந்த ஊர்களுக்கு பயணம். ஆம்னி பேருந்துகளில் 4 நாட்களில் 2,10,16,000 பேர் பயணித்ததாக தகவல். தீபாவளியை கொண்டாட சொந்த ஊர்களுக்கு சென்ற மக்கள். சென்னையில் வெறிச்சோடிய சாலைகள். தைலாபுரத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் இல்லத்திற்கு வெடிகுண்டு மிரட்டு. மோப்பநாய் உதவியுடன் வெடிகுண்டு நிபுணர்கள் நடத்திய சோதனையில் புரளி என்பது அம்பலம். நீதிமன்றம் தொடர்பாக யூடியூப் சேனலுக்கு அவதூறாக பேட்டியளித்ததாக புகார். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது வழக்கு பதிவு. இந்தியா ஆஸ்திரேலியா இடையிலான முதலாவது ஒருநாள் போட்டி மழையால் பாதிப்பு. 26 ஓவர்களாக குறைக்கப்பட்ட போட்டியில் இந்திய அணி 9 விக்கெட் இழப்பிற்கு 136 ரன்கள் சேர்த்தது.